அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு ராகு நட்சத்திர பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வரை ஒரு 9 மாத காலம் மீன ராசியில் சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகுபவன் சஞ்சாரம் செய்ய போகிறார். தமிழோடபடி குரோதி வருஷம் ஆனி மாதம் 1ஆம் தேதி முதல் மாசி மாதம் 10ஆம் தேதி வரை ராகு நட்சத்திர பெயர்ச்சி ஆகும்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. ரிஷப ராசி அன்பர்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதி முதல் ஜென்ம ராசியிலே ஜென்ம குருவாக சஞ்சாரம் செய்கிறார். தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். ரிஷப ராசிக்கு 5வது வீட்டிலே கேது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கடந்த 9 மாதமாக உபஜெயஸ்தானமான 11வது வீட்டிலே புதன் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பார்த்தீங்கன்னா புதனுடைய வீட்டில் ரிஷபராசிக்கு 5வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். கடந்த 9 மாதமாக ரிஷபராசி என்பர்கள் உங்கள் பிள்ளைகளை பற்றியும் பூர்வீக சொத்துக்களை பற்றியும் நீங்கள் செய்கின்ற வேலை தொழில் பற்றியும் ஒரு குழப்பமாக இருந்திருக்கும். தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளை உங்கள் பேச்சை கேட்டிருக்காது. படிப்பு, வேலை, தொழில் இப்படி உங்கள் பேச்சை கேட்காம தாம்போக்கில் உங்கள் பிள்ளைகள் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் ரிஷபராசி என்பதற்கு ஒரு குழப்ப நிலை தான் காட்டி கொண்டு வந்திருக்கும். பணப்பிரச்சனை, பணத்தட்டுப்பாடு நிலவி கொண்டு வந்திருக்கும். ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ராகு பகவான் சனி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது ராகு எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த நட்சத்திர கிரகத்தின் வழி பலாபலன்களை கொடுக்க வல்லவர். ராகு பகவான் நிழல் கிரகம், மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டவர், கருநாகம், சொந்த வீடு இல்லாத கிரகம். ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் ஜென்மராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். ராகு 11வது வீட்டில் இருக்கும்போது ராகு போல கொடுப்பவரும் இல்லை, கேது போல கெடுப்பவரும் இல்லை அப்படின்னு ஜோதிடர்களுடைய பழமொழி. கோச்சாரத்தில் 3, 6, 11ஆம் வீடுகளில் ராகு வரும்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர். ராகுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது ரிஷபராசி அன்பர்களுக்கு முதல் விஷயமாக வேலை தொழில் மூலம் நல்ல மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. ஒரு கம்பெனியில் பல வருடமாக வேலை பார்க்கக்கூடியவர்கள் சம்பள உயர்வும் வரமாட்டேங்குது, பரமண்டும் பண்ண மாட்டுறாங்க, உயர் பதவியும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் பரமண்டு, உயர் பதவி, கூடுதல் சம்பளம் எதிர்பார்க்கலாம். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி, எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் 10வது வீட்டிலே ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராகுவும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை யோகம். முதல் விஷயமாக தொழில் வேலை மூலம் நல்ல மாற்றங்களை ராகு பகவான் கொடுக்க போகிறார். ஒரு மனிதன் சம்பாதிக்க வேண்டுமென்றால் தொழில் வேலை நன்றாக சிறப்பாக இருக்க வேண்டும். ரிஷப ராசி என்பதற்கு இதுவரை போனது போகட்டும், எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் நல்ல சம்பாத்தியம் உண்டு. வனவாசம் முடிந்து நீங்கள் எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் பூமி, நிலம், சொத்து பத்து வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. பண லாபம் சம்பாதிக்க போகிறீங்க. எதிர்பார்த்துக்கு மீறி பெரும்பாலும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. 11வது வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது போட்டி, பந்தயம், ரேஸு, சூது,
லாட்ரியில் வந்து பம்பர் பிரைஸ் அடித்து ஒரே நாளில் கோடீஸ்வரன், ஒரே நாளில் லட்சாதிபதி, ஒரே நாளில் முதலாளி, இப்படி வந்து திடீர்னு உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகிறது. நட்சத்திர சாரம் கொடுத்த சனி பகவான் வந்து 10வது வீட்டில் இருக்கும்போது ரிஷபராசி என்பளுக்கு தொழில் வேலை மூலம்தான் முதல் விஷயமாக உங்களுக்கு வந்து பம்பர் பிரேஸ் அடிக்க போகிறது. அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம், அரசு வேலை கிடைக்கும். அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் நினைச்ச மாதிரி ப்ரமோஷன் உண்டு. ஏன்னா உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம். அபிலாசை, சிறிய ஆசை, பெரிய ஆசைலாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய இடத்தில் பிரம்மாண்டமான கிரகம் வந்து அமரும்போது பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளை ரிஷபராசி என்பளுக்கு கொடுக்க போகிறார். ராகு போல கொடுப்பார் இல்லை, கேது போல கெடுப்பார் இல்லை. கடந்த 9 மாதமாக 5வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும் போது உங்கள் பிள்ளைகள் நடவடிக்கைகளை நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு புரியும் கேது வந்து எந்த அளவுக்கு கெடுத்தார் என்று. அதே மாதிரி 5வது வீட்டிலே கேது வரும்போது குலதெய்வ வழிபாட்டிலே கூட கொஞ்சம் தடை தாமதம் ஏற்பட்டிருந்திருக்கும். திருமணம் செய்து ஒரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது புத்திர பாக்கியம் உண்டு. 2ஆம் தார திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இளைய தார வாய்ப்பு உண்டு. ஆனி மாதம் 1 முதல் மாசி மாதம் 10ஆம் தேதி வரை உபஜயஸ்தானத்திலே ராகு அமர்ந்து அபிலாசைகளை நிறைவேற்றி தரப்போகிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ரிஷபராசி என்பளுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஜென்ம ராசியிலே குருபகவான் அமர்ந்திருக்கும் போது பிரயாணம், இடப்பெயர்வு இதெல்லாம் ஏற்பட போகிறது. போட்டி, பகை, விரோதம், சொந்த பந்த உறவுகளுக்குள் ஒரு மனஸ்தாபம் இருந்ததெல்லாம் நீங்க போகிறது. பொருள் விரயம், பண விரயம், நேர விரயம், இந்த விரயமாகி கொண்டிருந்த கால நேரங்கள் ரிஷபராசி என்பதற்கு எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் பண விரயமோ நேர விரயமோ விரயம் ஏற்படாது. விரயம் இல்லாமல் நீங்கள் வந்து செயல்படலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கர்ம ஜீவன தொழிற்ஸ்தானத்திலே கர்ம ஜீவன தொழிற்ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது தந்தை வழி உறவுகள் மூலம் நல்ல அந்நியம் உண்டு. கோயில் காரியங்கள் மூலம் உங்களுக்கு வந்து நற்பலன்கள் உண்டு. இதுவரை போகாத கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஏன்னா சனி பகவான் வந்து 9வது வீட்டிற்கு செல்வது போல் சகல பாக்கியங்களும் இறைவனுடைய அனுகிரகமும் ரிஷப ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். ராகு பகவான் சனி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் ராகு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது குடும்பத்தில் வந்து தாத்தாவோ பாட்டியோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ வயதானவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து முடியாமல் போய் இறக்கும் சூழ்நிலை கூட ஏற்படும். கோச்சாரத்திலே 10வது வீட்டிலே கர்ம ஜீவன தொழிற்ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெறும்போது கர்ம காரியங்கள் ஈம காரியங்கள் செய்யக்கூடிய நிலை ஏற்படும். இப்போ வந்து ரிஷபராசி என்பதற்கு குடும்ப பெரியவர்கள் யாராச்சும் படுத்திருக்காங்க அப்படின்னா, உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து மருத்துவம் பார்த்து கொள்ளணும். முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா இறக்கும் சூழ்நிலை கூட ஏற்படும். மற்றபடி சனி ராகுவால் ரிஷபராசி என்பதற்கு தொழில் மூலம் வேலையின் மூலம் ஏற்பட்ட பின்னடைவிலிருந்து முன்னேற்றம் அடைய போகிறீங்க. பண வருமானத்திற்கு பொருளாதாரத்திற்கு ஒரு நல்வழி காட்டக்கூடிய அமைப்பு உண்டு. வீடு கட்டக்கூடியவர்கள் வீடு கட்டலாம். நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடியவர்கள் வாங்கலாம். உபஜயஸ்தானம் பலமாக இருக்கும்போது மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உண்டு. எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது குடும்ப பெரியோர்கள் ஆதரவாக இருப்பார்கள்.
குடும்ப பெரியோர்களுடைய பேச்சை கேட்டு ரிஷப ராசி அன்பர்கள் செயல்படுங்க. எல்லாமே உங்களுக்கு சுபமாக முடியும். கடந்த 9 மாத கால வனவாசம் முடிந்து ரிஷபராசி என்பர்கள் உங்களுடைய வருங்கால முன்னேற்றத்திற்கு நீங்கள் தயாராகிவிட்டீங்க. ராகுவான் 11வது வீட்டில் அமர்ந்து அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகிறார். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.